ஒரு காலத்தில் எப்போதும் சரத்காலம் முடிவில்லாமல் நீடித்த ஒரு நிலத்தில் ஆட்டமாரா என்ற ஒரு ராஜ்யம் இருந்தது. பொன்னிற இலைகள் காற்றில் மெதுவாக மிதந்தன. விழுந்த நட்சத்திரங்களைப் போல விளக்குகள் ஒளிர்ந்தன. ஒவ்வொரு இரவும் பளிங்கு பாலங்களை முழு நிலவு அமைதியாக கவனித்தது. அந்த ராஜ்யத்தின் இளம் இளவரசரும் இளவரசியும் அழகை மிகவும் விரும்பினார்கள். ஒவ்வொரு மாலையும் வெள்ளி நிற வானின் கீழ் அவர்கள் நடந்து பிரம்மாண்டமான அரண்மனையையும் முடிவில்லா விருந்துகளையும் ரசித்தார்கள். ஒரு நல்ல நாளில் அரண்மனையில் மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அரச குடும்பத்தினரும் அரச மக்களும் கலந்து கொள்ள பொன் மற்றும் வெள்ளித்தட்டுகளில் அனைத்து வகையான சுவையான உணவுகள் பரிமாற தயாராக இருந்தன. ஆனால் அந்த ஒளிரும் சுவர்களுக்கு அப்பால் நகரத்தின் மக்கள் பசியிலும் வறுமையிலும் தவித்துக் கொண்டிருந்தார்கள். மெதுவாக கிசுகிசுத்தார்கள். அரண்மனை மண்டபங்கள் பொன்னால் ஜொலிக்கின்றன. ஆனால் எங்கள் வீடுகளில் ஒரு விளக்கும் இல்லை. அரண்மனை மேசைகள் உணவால் நிரம்பி வழிகின்றன. ஆனால் எங்கள் தட்டுகள் காலியாகவே இருக்கின்றன. ராஜ்யத்தின் மக்கள் மகிழ்ச்சியின்றி இருந்தார்கள். அதே இரவில் அரண்மனையின் விளக்குகள் மினுங்கத் தொடங்கின. இலைகள் இன்னும் வேகமாக விழுந்தன. நிலவின் ஒளியும் மங்கியது போல் தோன்றியது. என்ன நடக்கிறது என்று இளவரசரும் இளவரசியும் கவலையடைந்தார்கள். அப்போது ஒரு முதிய தோட்டக்காரர் அவர்கள் முன் வந்து நின்றார். அவர் மெதுவாக சொன்னார், உங்கள் உயர்திருவே, ஒரு ராஜ்யம் அதன் அரண்மனைகளால் அல்ல, அதன் மக்களால் தான் ஜொலிக்கும். மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் ராஜ்யமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வார்த்தைகள் இளவரசரும் இளவரசியும் மனதில் ஆழமாக பதிந்தன. மகிழ்ச்சி என்பது பகிர்விலும் கருணையிலும் தான் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஒரு பகுதி மக்கள் துன்பத்தில் இருக்கும்போது எல்லாம் கொண்டிருப்பவர்களின் பொறுப்புதான் பகிர்வது என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த இரவு எல்லாவற்றையும் மாற்றியது. பிரம்மாண்ட விருந்து நிறுத்தப்பட்டது. அரண்மனை கதவுகள் திறக்கப்பட்டன. உணவு மக்களுடன் பகிரப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒளி வழங்கப்பட்டது. மெதுவாக ராஜ்யம் மீண்டும் ஜொலிக்கத் தொடங்கியது. பொன்னால் அல்ல, கருணையால். உண்மையான அழகு இதயங்கள் கவனிக்கப்படும் இடத்தில் தான் வாழ்கிறது.